ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி பானிபூரி வீட்டிலே எப்படி செய்ய போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் பெருசு எடுத்துக்கோங்க. அதில் கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, அப்புறம் புதினா இலை, இஞ்சி தோல் சீவி ஒரு 2 துண்டு நான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் அதில் வந்துட்டு பச்சை மிளகா 2 போடணும். பச்சை மிளகா தான் தேடி எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கே வச்சுருந்தேன்னே தெரில, தேடி எடுத்துகிட்டு இருந்தேன். அது என்கிட்ட கொஞ்சம் நல்லா பச்சை மிளகா போடணும். என்கிட்ட கொஞ்சம் லைட்டாக எல்லோ ரெட்டிஸ் ஆகிடுச்சு. நான் அதை தான் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு மிக்சியில் வச்சு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு பொடி இருந்தால் பொடி போடலாம், இல்லாட்டி சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இதை அரைச்சி நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அடுப்பில் ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த இது வச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததை ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு அங்கே ஸ்டவ்வில் வேகமாக வச்சுட்டு கம்மி பண்ணிட்டேன். கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சு வச்சுருக்கிறேன். அந்த லெமன் சாரை அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா புளிப்பாயிடும். தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது இதில் ஆயில் சட்டியில் ஆயில் கொஞ்சம் நம்ம பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு பானிபூரி நான் ரெடிமேடாகவே வாங்கி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கடையிலேயே. அது கிடைக்கிது. ஆனால் அது பானிபூரியை ஃப்ரை பண்ணி ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். 4-5 கூட போட்டுக்கலாம். போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நல்லா இதுவாக வச்சுக்கிட்டு கருகிடக்கூடாது. நான் எண்ணெய் இது பண்ணி நல்லா புஷ்ஷுன்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம பானிபூரி உருளைக்கிழங்கு ரெடி பண்ணணும். உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தனி மிளகாத்தூள், ஆனியன்ஸில் கட் பண்ணி போட்டுக்கிட்டு நான் மேட்ச் பண்ணுறது இல்லைனால கையிலேயே மேட்ச் பண்ணி விடுற உருளைக்கிழங்கு, ஆனியன், மிளகாய், கொஞ்சம் உப்பு, சால்ட் சேர்த்துக்கணும். கொத்தமல்லி இலை போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் எடுத்து பண்ணுறேன். அவ்வளோதான். பானிபூரி மசாலா எல்லாம் ரெடி ஆச்சு. நீ பானிபூரியை உடச்சி நம்ம ரெடி பண்ண அந்த உருளைக்கிழங்கு மசாலா உள்ளே வச்சுட்டு ஒன்றா வைக்கிறோம். எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி உடச்சி அந்த மசாலா உருளைக்கிழங்கு மசாலா தூக்கி உள்ளே வைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாட் மசாலாவுக்கு இருந்தால் கூட அந்த பானி மசாலா இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாய்.